ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சித்திரை அமாவாசை என்பது முக்கியமான நாள். அன்று கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறலாம். இந்துக்கள் அன்று அரச மரத்தை வழிபடுவார்கள். இதன் மூலம் மும்மூர்த்திகளின் அருளை பெறலாம். திருமகளை வணங்கி வீட்டில் செல்வ செழிப்பை கொண்டு வரலாம். பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட இந்த நாள் சிறந்தது. ஏழைகளுக்கு உணவு மற்றும் தேவையான பொருட்களை தானம் செய்யலாம். இதனால் கடவுள் மனம் குளிர்ந்து முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கை. அன்று கங்கை நதியில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும். ஸ்ரீமத் பாகவத கதையை கேட்டால் இறைவனின் அருள் கிடைக்கும். இந்த ஆண்டுக்கான சித்திரை அமாவாசை ஏப்ரல் 27 வருகிறது. அன்றைய தினம் சில மந்திரங்களை சொல்வதன் மூலம் தடைகள் நீக்கலாம். குறிப்பாக வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள், துர்தஷ்டங்கள் போன்றவற்றை விரட்டலாம். அமாவாசையில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்: ஓம் பூரிதா பூரி தேகினோ மாதப்ரம் பூரிய பாரா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். இப்படி செய்தால் வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம் கிடைக்கும். மனமும் இதயமும் அமைதியடையும். ஓம் பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை அமாவாசையில் சொல்லலாம். விஷ்ணுவுக்கு உகந்த இந்த மந்திரம் தடைகள் நீக்கும். குறிப்பாக வேலை, உறவு, வளர்ச்சி போன்றவற்றில் இருக்கும் தடைகள் விலகும். இந்த மந்திரத்தை பக்தியுடன் சொன்னால் வெற்றி கிடைக்கும். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது என்ற மந்திரத்தை ருத்ராட்ச மாலையை வைத்து 108 முறை சொல்ல வேண்டும். இதனால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த மந்திரம் பாசிட்டிவ் எண்ணங்களை அதிகரிக்கும். ஆன்மீக உறவு மேம்படும். சர்வ சித்தி மந்திர ஸ்ரூபிணி தன்வந்தரி நமக என்ற மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரம் தன்வந்திரி பகவானுக்கு உரியது. இதை செய்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மன அமைதி கிடைக்கும். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்வதன் மூலம் சித்திரை அமாவாசையில் நல்ல பலன்கள் பெறலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.